எபிசோட் 31. வாவ்! ஜீவா இந்த கதையை கேட்டு ஈர்க்கப்பட்டு ஆச்சரியப்பட்டான். இது ரொம்ப பெரிய விஷயம்தான் நிஜமாவே. ஒரு பொருளை பார்த்ததும் அதை பத்தி சொல்றதெல்லாம் உண்மையா பெரிய டேலண்ட் தான் என ஜீவா நினைத்துக் கொண்டிருக்க, திடீரென ஜீவாவுக்கு ஒரு யோசனை வந்தது. என்கிட்டதான் மாய லைப்ரரி இருக்கே, நாம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது என நினைத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போல் உணர்ந்தான். இதை வைத்து எளிதில் பணக்காரராக நினைத்தான் ஜீவா. ஒரு கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க அத ஒருத்தர் பல வழியில ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா ஜீவாவுக்கு அப்படி இல்ல. அந்த கல்லை தொட்டாலே மனதில் உள்ள மாய லைப்ரரி அதை பற்றிய தகவல்களை காட்டும். அதை வைத்து விலை உயர்ந்த பொருளை மலிவான விலைக்கு வாங்க நினைத்தான் ஜீவா. ஜீவா ஒரு குறைந்த சம்பளம் வாங்கும் ஆசிரியர் என்பதால் பணம் சம்பாதிக்க பொருள்களை ஏலம் எடுக்க முடிவு செய்தான். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து தன் செலவுகளை செய்ய நினைத்தான். பின் இந்த ஏலம் எங்கு நடக்கிறது என கடைக்காரரிடம் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்று சில நிமிடத்தில் ஏலம் நடக்கும் பெரிய மண்டபத்தை அடைந்தான் ஜீவா. ஜீவா நினைத்தது போலவே அவன் பார்த்த காட்சி இருந்தது. அனைத்து வகையான பொருள்களும் வெவ்வேறு தளங்களில் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பொருளும் செம்மண் சேராலும் குப்பையாலும் மூடப்பட்டிருந்தது. சில கூழாங்கற்களும் அதோடு கலந்து இருந்ததால் அதன் வடிவத்தை கூட சரியாக பார்க்க முடியாமல் இருந்தது. இதை பார்த்து ஜீவாவால் விஷயத்தை கணக்கிட முடியாமல் இருந்தது. ஆனால் அதை தொட்டு பார்த்தால் ஒருவேளை அது லைப்ரரியில் காட்டலாம் என நினைத்துக் கொண்டு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என முடிவு செய்து ஒரு மனித தலைபோல் இருக்கும் பொருளை தொட்டான். திடீரென மனதில் உள்ள நூலகம் அதிரத் தொடங்கியது. இது ஒரு அலங்கார பானை, டான் 1ஆம் நிலை நிபுணரால் உருவாக்கப்பட்டது. இதில் பல விரிசல்கள் இருப்பதால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடைந்து போகலாம் என புத்தகத்தில் தெளிவாக வந்தது. எஸ், நினைச்ச மாதிரியே இந்த லைப்ரரி அப்படியே அந்த பொருளை பத்தி எல்லாத்தையும் காட்டுது. இது போதும், இது போதும் என நினைத்து ஜீவா கண்கள் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தது. இப்போது ஜீவா எதை தொட்டாலும் அதை மாய லைப்ரரி புத்தகமாக்கித் தரும். ஒரு புதையல் குப்பையிலோ அல்லது சேற்றிலோ எவ்வளவு மறைக்கப்பட்டிருந்தாலும் அதை லைப்ரரியின் உதவியால் தெரிந்து கொள்ள முடியும் என நினைத்தான் ஜீவா. பின் ஜீவா ஆர்வமாக ஒவ்வொரு பொருளாக அடுத்தடுத்து தொட்டு பார்த்தான். அத்தனையும் வீண். ஒரு மதிப்புமிக்க பொருளை கூட ஜீவாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜீவாவிற்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது. இப்பதான் தெரியுது இந்த ஏலம் விடுறவங்க எல்லாம் ஏன் இவ்ளோ சம்பாதிக்கிறாங்கன்னு. இவ்ளோ பொருளை பார்த்தும் அதுல ஒண்ணு கூட வர்த் இல்ல. இப்படி இருந்தா எவ்வளோ பேருக்கு பணம் லாஸ் ஆகும். அதான் கணக்கீடு பண்றவங்க எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க போல என நினைத்துக் கொண்டு தலையாட்டினான் ஜீவா. மாஸ்டர், எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. மாஸ்டர், எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், ஒரே ஒரு க்ளூ கொடுங்க போதும். மாஸ்டர், என்ன பாருங்க மாஸ்டர் என மண்டபம் முழுவதும் மக்கள் கூச்சலிட ஆரம்பித்தனர். ஜீவா பொருள்களை பார்த்து கொண்டிருக்க இந்த சத்தத்தை கேட்டு வேகமாக திரும்பினான். பலர் முட்டி மோதி முன்னும் பின்னும் சென்று மாஸ்டர் மாஸ்டர் என கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். மாஸ்டர், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இந்த பெண்கள் எல்லாம் உங்க அடிமைதான் என சில பெண்களை இழுத்து முன்னால் தள்ளுவதை பார்த்த ஜீவா அதிர்ந்து போனான். மாஸ்டர் அமித் இந்த நேரத்தில் மண்டபத்தின் நடுவில் நின்று பேசத் தொடங்கினார். நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன். உங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் போறதுக்கு முன்னால ஒரு 5 பேருக்கு அறிவுரை சொல்ல போறேன். நீங்க தேவையில்லாம சண்டை போட வேண்டாம். யார் தலையில என்ன எழுதிருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். யார் வாழ்க்கை மாறப்போகுதோ அவங்களுக்கு என்கிட்ட இன்னைக்கு அறிவுரை கிடைக்கும் என மாஸ்டர் அமித் கையை தூக்கி கூறினார். மாஸ்டர் அமித் பார்க்க வயதானவர் போல இருந்தார். அவருடைய வெள்ளை தாடி அவர் வயதை காட்டியது. இருந்தாலும் அவரின் தோல் மிகவும் பளபளப்பாக இருந்தது. அதில் சுருக்கங்கள் கூட இல்லை. அவர் தோலை மிகவும் பாதுகாப்பாக வைத்துள்ளதை அனைவரும் அறிந்தனர். அவர் கண்களிலும் ஒரு மேன்மை தெரிந்தது. அதனால் கீழ்நிலையில் உள்ள மக்கள் அவர் முகத்தை பார்க்க கூட துணியவில்லை. மாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் இருக்க முடியுமா பிளீஸ்? ஏன் இவ்வளோ சீக்கிரம் போறீங்க என பலர் மாஸ்டர் வெளியேறும் செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆதங்கமாக கத்தினார்கள். பலர் முகங்கள் கவலையில் மூழ்கியது.
இந்த நகரில் கணக்கீடு செய்ய யாரும் தினமும் வருவதில்லை என்பதால் மாஸ்டர் வெளியேறுவதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாஸ்டர் சிரித்துக்கொண்டே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அதையும் பார்க்கணும் என தனக்கே உரிய உடல் மொழியில் பேசினார். அவர் மனம் ஒரு பாயும் நதி போல் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் மனதின் தெளிவு முகத்தில் தெரிய அனைவரையும் பார்த்து, நான் இன்னைக்கு கண்டிப்பா இங்கிருந்து போகணும். ஆனா போறதுக்கு முன்னாடி 5 பேருக்கு இல்ல 10 பேருக்கு அறிவுரை சொல்றேன். நீங்க இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால இன்னும் ஒரு 5 பேருக்கு நான் அறிவுரை சொல்ல போறேன். அதுக்கு மேல கேட்காதீங்க. என்னால அதிகபட்சம் 10 பேருக்கு தான் சொல்ல முடியும் என மாஸ்டர் அமித் சொல்ல, பரவாயில்ல, இது போதும், சொல்லுங்க மாஸ்டர், ரொம்ப நாளா உங்களை பார்க்க வரேன், என்ன அந்த 10 பேர்ல ஒருத்தனா செலக்ட் பண்ணுங்க. மாஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், என்னையே செலக்ட் பண்ணுங்க. மாஸ்டர், என்னையே செலக்ட் பண்ணுங்க என கூட்டத்தில் மீண்டும் கூச்சல் ஆரம்பமானது. மாஸ்டர் கை காட்டியவர் கண்டிப்பாக பணக்காரராவது உறுதி என்பதால் அவருக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்க பலர் முன்வந்தனர். பலரின் கூச்சலை பொருட்படுத்தாமல், இல்ல, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, அதுக்காக நான் இதை செய்யவும் இல்ல. அப்படி பணம் தான் முக்கியம்னா நான் எதுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுக்கணும்? நானே பொருளை வாங்கி விற்க மாட்டேனா என்ன என மாஸ்டர் அமித் சொல்ல, மொத்த கூட்டமும் ஆம் என்பது போல் அமைதியாக தலையசைத்தனர். மாஸ்டர் அமித் சொல்வது 100% உண்மை என மொத்த கூட்டமும் ஒன்றாக நினைத்தது. பின் மாஸ்டர் தன் கையை பின்னால் கட்டிக்கொண்டு, நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டிருக்கீங்க, என் மேல பெரிய மரியாதையும் வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன். நான் பணத்தை விட மனுஷங்களை தான் பெருசா பார்ப்பேன். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா உண்மையான மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். உங்களோட அன்புக்காகத்தான் நான் ஹெல்ப் பண்றேன். இனி பணத்தை பத்தி யார் பேசினாலும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் என ஸ்ட்ரிக்டாக கூறினார் மாஸ்டர். மாஸ்டர், எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டோம். உங்களோட மனசுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்ல. நான் யாருக்கும் தலை வணங்கினது இல்ல, ஆனா உங்களுக்கு தலை வணங்குறேன் என மாஸ்டர் வார்த்தைகளை கேட்டு பலரும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பேசினார்கள். மாஸ்டர் எப்படி, நாம எப்படி, அவர் அற்புத மனிதர், நாம அற்ப மனிதர்கள் என அனைவரும் மாஸ்டர் முன் தலை குனிந்து நின்றனர். எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னோட கணக்கீடு ஒரு யூகம்தான். அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நான் சொல்றது சரின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனாலும் என் யூகம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும் நான் சொல்றத கேளுங்க என கூட்டத்தின் முன் கூறினார் மாஸ்டர் அமித். மாஸ்டர், உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எங்களை விட நீங்க எவ்வளவு பெஸ்ட். நீங்க சொல்றத கண்டிப்பா நாங்க கேட்கிறோம். ஆமா, நாங்க உங்களை நம்புறோம். நீங்க சொல்றது உண்மைதான். யூகம் எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காது. இருந்தாலும் நாங்க உங்களை நம்புறோம் என மீண்டும் பலர் கத்தத் தொடங்கினார்கள். மாஸ்டர் அனைவரையும் பார்த்து, உங்க எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அது தப்பாவும் முடியலாம். சரி, யார் இப்ப முதல்ல வரப்போறது என கூட்டத்தை பார்த்து மாஸ்டர் கேட்க, நான் என பலர் முண்டியடித்துக் கொண்டு முன்னால் வந்தனர். மாஸ்டரின் கவனத்தை ஈர்க்க பலர் குதித்துக் கொண்டும் கத்திக்கொண்டும் இருந்தனர். சரி, நீ என மாஸ்டர் ஒருவரை கைகாட்டி கூறினார். மாஸ்டர் தன்னை தேர்ந்தெடுத்ததை அவனால் நம்ப முடியவில்லை. மாஸ்டர், என்னதான் சொல்றீங்களா என மகிழ்ச்சியுடன் கேட்டான். ஆமா, நீயேதான் என மாஸ்டர் மீண்டும் கூறினார். உடனே அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து மாஸ்டர் முன் வந்து நின்று, நன்றி மாஸ்டர் என பணிவாக தலைகுனிந்து வணங்கினான். பின் மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர், நான் என்ன வாங்கணும்னு சொல்லுங்க என கேட்டான். சொல்றேன் என மாஸ்டர் சொல்லிக்கொண்டு அங்கிருந்த பொருட்களை பார்க்கத் தொடங்கினார். அனைவரும் அமைதியாக மாஸ்டரை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். பின் கையை வைத்து ஏதோ செய்வது போல் சுழற்றினார் மாஸ்டர். திடீரென அவர் உடல் நடுங்கி முகம் வெண்மையாக மாறியது. மாஸ்டர் அந்த நபரை பார்த்து திரும்பி புன்னகையுடன், சரி, நீ இந்த பொருளை எடுத்துக்கோ, என்னோட கணிப்புப்படி இது ரொம்ப வேல்யூவா இருக்கும் என மாஸ்டர் ஒரு பொருளை கைகாட்டி கூறினார். இதுவா மாஸ்டர் என வேகமாக முன்னால் ஓடினான் அந்த நபர். அந்த பொருள் பார்க்க மிகவும் பெரியதாக இருந்தது. கூழாங்கல்லும் சேரும் அந்த பொருள் மீது நிரம்பி இருந்தது.
அந்த பொருளை பார்க்கும்போது அது பெரிய தூண் போல் சகதியால் நிறைந்திருந்தது. அதை சுத்தம் செய்ய எப்படியும் ஓரிரு நாட்கள் ஆகலாம் என்பது போல் இருந்தது. இதுதான் என மீண்டும் ஒருமுறை மாஸ்டர் கூறினார். நீங்க சொன்ன பின்னாடி அதை வாங்காம இருப்பேனா என்ன என ஆர்வமாக கூறிக்கொண்டு அதன் விலை என்னவென்று அருகில் நின்ற வியாபாரியை பார்த்து கேட்டான். வியாபாரி முன்னால் வந்து அவனை பார்த்து 50,000 என்றான். என்னது, 50,000 என ஆச்சரியத்தில் வாயை பிளந்தான். அவன் பணக்காரனாக இருந்தால் கூட இந்த தொகை பெரிய தொகைதான். ரித்திகா போன்ற திறமையான ஆசிரியர் கூட ஆண்டுக்கு 10,000 தான் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கையில் 50,000 சேர ஒரு சிறந்த ஆசிரியருக்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டது. விலையை கேட்டு தயக்கமான அவன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அனைவரும், என்ன யோசிக்கிற, எடுத்துக்கோ, மாஸ்டர் சொல்லிருக்காரு, யோசிக்காம எடு. உனக்கு வேணா சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். மாஸ்டர் சொன்னதுல தப்பு வராது. நீ 50,000 இப்ப வாங்கறதோட மதிப்பு 1,00,000 கூட இருக்கலாம். மாஸ்டர் போகும்போது பெருசா கொடுத்துட்டு போக நினைக்கிறார் போல என பலர் கூட்டத்தில் பேச ஆரம்பித்தனர். பலர் கூச்சலிடுவதை பார்த்து தயங்கி நின்றவன் வேகமாக, சரி, நான் அதை வாங்கிக்கிறேன் என முன்னால் வந்து பணத்தை கட்டினான். பின் மாஸ்டர் கூட்டத்தை பார்த்து, அடுத்து யார் என கையை தூக்கி கேட்டார். மீண்டும் பலர் என கத்த ஆரம்பித்தனர். கடைக்காரரும் கையை உயர்த்தி நின்று கொண்டிருப்பதை ஜீவா கவனித்தார். இறுதியில் மாஸ்டர் வேறு ஒருவனை தேர்ந்தெடுத்தார். மாஸ்டர் தேர்ந்தெடுத்த நபர் பார்க்க அழகான ஆடையை அணிந்திருந்தார். அவர் தோற்றம் வயதானவர் போல் இருந்தது. மேலும் பார்க்க பணக்காரராகவும் தெரிந்தார். அவருக்கு மாஸ்டர் காட்டிய பொருளின் விலை 80,000 இருந்தது. இது முந்தைய பொருளின் விலையை விட அதிகம். முதியவர் எதுவும் சொல்லாமல் பில்லை கட்டி அந்த பொருளை வாங்கினார். இதை பார்த்த ஜீவா அதிர்ச்சியாக, என்னது, 80,000? இதத்தானே கொஞ்ச நேரம் முன்னால பார்த்தேன். இது டான் 1 ஸ்டேஜில் இருக்கிறவன் பண்ணுனது. இதுக்கு ₹1 ரொம்ப அதிகமாச்சே என ஜீவா நினைத்து குழப்பமாக பார்த்தான். மாஸ்டர் ஒருவேளை தப்பா கெஸ் பண்ணிருக்கலாம் என நினைத்து அந்த பானையை பார்த்துவிட்டு மாஸ்டரை பார்த்தான் ஜீவா. ஜீவா மனதில் உள்ள மாய லைப்ரரி அதிரத் தொடங்கியது. பின் ஒரு புத்தகம் வந்து கீழே விழுந்தது. அதில் அமித் பெயர் எழுதியிருந்தது. என்னாச்சு, இப்ப மாஸ்டர் ஏதாச்சும் டெக்னிக் யூஸ் பண்ணினாரா என ஜீவா குழம்பினான். ஏனென்றால் மாய லைப்ரரியை பொறுத்தவரை எதிரில் இருப்பவர் ஏதாவது டெக்னிக் அல்லது மூவ் செய்தால் மட்டுமே அவரை பற்றிய புத்தகத்தை லைப்ரரி தொகுக்கும். ஜீவா ஆச்சரியமாக புத்தகத்தை திறந்து பார்த்தான். ஜீவா புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததும் திடீரென அவன் பார்வை மாறியது. மாஸ்டரை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தான். எபிசோட் 32. ஜீவா மனதில் உள்ள மாய லைப்ரரியில் ஒரு புத்தகம் வந்தது. அது மாஸ்டர் அமித் பற்றிய தகவல்கள் அடங்கிய புத்தகம்தான். ஜீவா அந்த புத்தகத்தை உன்னிப்பாக பார்க்கத் தொடங்கினான். பெயர் அமித், கணக்கீடு படிக்கும் நபர், பக்கத்து நாட்டில் ஏமாற்றுக்காரன், கால்குலேட்டர் என பெயர் எடுத்தவன், பணத்தை ஏமாற்றுபவன், பெண்கள் விஷயத்தில் மோசமான ஆள், தொழில்நுட்பம், வசீகரமான குரல், மயக்கும் குரலால் மக்களை கவர்ந்து பின் அவர்களை ஏமாற்றுவது. குறைகள்: 1, பக்கத்து நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன். 2 என அமித் பற்றிய தகவல்கள் நீண்டு கொண்டு போனது. இதை பார்த்த ஜீவாவிற்கு சிரிப்பதா கோபப்படுவதா என ஒன்றும் புரியவில்லை. ஒரு நிபுணரைப் போல் வெளிக்காட்டிக் கொள்ளும் ஒருவர் எப்படி இவ்வளவு பெரிய மோசடிக்காரனாக இருக்கிறார்? ஜீவா கூட சற்று முன் அமித் தோற்றத்தையும் உடல் மொழியையும் பார்த்து அப்படியே நம்பிவிட்டான். அமித் இதை தனியாக செய்ய வாய்ப்பில்லை. இங்கிருக்கும் வியாபாரிகள் அவருக்கு உதவுகிறார்கள். இந்த மக்கள் கூட்டத்தில் கூட சிலர் அமித்திற்கு உடந்தையாக இருக்கலாம். அப்படி மக்கள் கூட்டத்தில் இருப்பவர்கள்தான் மக்களிடம் நம்பிக்கையை வர வைக்க முடியும். மக்களின் நம்பிக்கையை வைத்து அவர்களை ஏமாற்றி மலிவான பொருட்களின் விலையை ஏற்றி லாபம் பார்த்து ஏமாத்துகிற ஆள்தான் இந்த அமித். ஜீவாவுக்கு அமித் பற்றி தெரிந்தும் அவரை அம்பலப்படுத்த முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் அவர் மோசடி செய்ததற்கான எந்த ஆதாரமும் ஜீவாவிடம் இல்லை.
ஜீவா மனதில் உள்ள மாய லைப்ரரியை பற்றிய ரகசியத்தை வெளியில் சொல்ல முடியாது என்பதால் எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக நின்றான். அதைவிட முக்கியமான ஒன்று மக்கள் அமித் மீது வைத்த நம்பிக்கை. அதை உடைப்பது கடினம். ஜீவா அமித்தை ஏமாற்றுக்காரன் என்று சொன்னால் கண்டிப்பாக மொத்த கூட்டமும் கொந்தளித்து அடிக்க வருவார்கள். இவன் பக்கா ஃப்ராடு. ஆனா இத நம்ம யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? ஒரு நல்ல பொருள் கிடைச்சா அதை வாங்கிட்டு கிளம்புற வழிய பார்ப்போம் என ஜீவா நினைத்துக் கொண்டு முன்னால் இருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தான். பின் மெல்ல முன்னால் சென்று ஒவ்வொரு பொருளாக தொட்டான் ஜீவா. ஒவ்வொரு பொருளை தொடும்போதும் அதற்கான புத்தகம் மனதில் லைப்ரரியில் தோன்றியது. ஜீவா தொடும் பொருளின் விலையை புத்தகம் குறிப்பிடாவிட்டாலும் அதன் மதிப்பை காட்டும். அதை வைத்து அந்த பொருளை வாங்குவதைப் பற்றி யோசிக்கலாம் என நினைத்தான் ஜீவா. கிட்டத்தட்ட 45 பொருட்களை தொட்டு பார்த்த பின்பும் ஒரு பொருள் கூட தேரவில்லை என ஏமாற்றமடைந்தான் ஜீவா. ஒரு பொருள் கூட யூஸ் இல்லாம இருக்கே. வியாபாரிங்க காட்டுல பண மழைதான். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல என ஜீவா புலம்பிக் கொண்டிருக்க, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன் என மாஸ்டர் குரல் திடீரென ஒலித்தது. ஜீவா வேகமாக திரும்பி பார்த்தான். மாஸ்டர் தன்னை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான் ஜீவா. மாஸ்டர் ஜீவாவை பார்த்து தலையை ஆட்டியபடி சிரிக்க ஆரம்பித்தார். ஆஹா, மாஸ்டர் பார்வை இப்ப நம்ம பக்கம் திரும்பிருச்சே என திருவென முழித்தான் ஜீவா. அனைவரும் ஜீவாவை பார்த்தனர். சிலர் பார்வை வெறுப்பு நிறைந்ததாகவும் கூட இருந்தது. என்ன அப்படி முழிக்கிற தம்பி? உன்னால இத நம்ப முடியலையா? உனக்குதான் இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு என தன் வெள்ளை தாடியை வருடியபடி மாஸ்டர் கூறினார். அனைவரும் ஜீவாவை அதிர்ஷ்டசாலி போல் பார்த்தாலும் ஜீவா அப்படி நினைக்கவில்லை. அடுத்த பலியாடு நாமதான் என அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. மாஸ்டரை கவனிக்காமல் ஒரு ஓரமாக ஜீவா பொருட்களை பார்த்து கொண்டிருந்தான். பலர் மாஸ்டரிடம் ஆலோசனை கேட்க போட்டி போட்டும் எதை வைத்து தன்னை தேர்ந்தெடுத்தார் என ஜீவா குழப்பமாக பார்த்தான். மாஸ்டரை பொறுத்தவரை மக்கள் எதிர்பார்க்காததை செய்து அவர்களை திசை திருப்புவது வழக்கம். அதுபோல் ஜீவாவை சம்பந்தமில்லாமல் இதில் இழுத்தார் மாஸ்டர். நீங்க என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆனா எனக்கு உங்க ஆலோசனை வேண்டாம் என சொல்லிவிட்டு திரும்பி மீண்டும் பொருட்களை பார்க்க ஆரம்பித்தான் ஜீவா. மாஸ்டர் அமித் ஒரு ஏமாற்றுக்காரன் என ஜீவா தெரிந்து கொண்டதால் யோசிக்காமல் மாஸ்டர் கொடுத்த வாய்ப்பை நிராகரித்தான். ஜீவாவின் பதிலை கேட்டு மாஸ்டர் அமித் திடுக்கிட்டார். என்ன சொல்ற நீ? ஆலோசனை வேண்டாமா? உனக்கு முன்னால வந்த 9 பேரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, பாத்துமா வேணாம்னு சொல்ற என ஆச்சரியமாக கேட்டார் மாஸ்டர். ஜீவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். மாஸ்டர் அமித் தன் தாடியை வருடிக்கொண்டு மெல்ல ஜீவாவை நோக்கி நடந்து வந்து, நீ இங்க வந்ததுக்கு காரணம் ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கத்தான். உனக்கு பொருட்களை தேடுற ஆர்வம் இருக்கு. ஆனா எதுல மதிப்புள்ள பொக்கிஷம் இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. இத எல்லாத்தையும் உன்னை பார்த்ததும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ண உன்னை செலக்ட் பண்ணுனேன். என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி இந்த சின்ன வயசுலயே ஏழை ஆயிடாத. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம் என மாஸ்டர் அமித் மயக்கும் குரலால் பேசினார். தம்பி, உனக்கு வேணானா எனக்கு அந்த சான்ஸை விட்டு கொடு. மாஸ்டர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் இவன், பைத்தியமா? மாஸ்டர், அவனை விடுங்க, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க ப்ளீஸ் என பலர் ஜீவாவை திட்டியும் முட்டாள் போலவும் பார்த்தனர். மாஸ்டர் 10 பேருக்கு வாய்ப்பு வழங்கி இன்றுடன் இந்த ஊரை விட்டு செல்கிறார். கண்டிப்பாக அந்த 10 பேரில் நாமும் ஒருவராக இருக்க மாட்டோமா என எதிர்பார்ப்பில் இருக்கும் போது இறுதியாக இருந்த ஒரு வாய்ப்பை ஜீவாவிற்கு கொடுத்தார் மாஸ்டர். இந்த இடத்தில் யாராக இருந்தாலும் இன்ப அதிர்ச்சியில் துள்ளி குதித்திருப்பார்கள். ஆனால் ஜீவா அதை நிராகரித்தது அவனை ஒரு பைத்தியம் போல் அனைவருக்கும் காட்டியது. இந்த உலகத்திலேயே நீதான் பெரிய முட்டாள். உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்தோம், அதை நழுவ விடுறைய என மீண்டும் கூட்டத்தில் சலசலப்பு வரத் தொடங்கியது. எனக்கு நிஜமா உங்க உதவி வேணாம் மாஸ்டர், நான் ஏழையாவே இருந்துக்கிறேன் என ஜீவா சொல்லிக் கொண்டிருக்க, யோசிக்காம பேசாத தம்பி என மாஸ்டர் அமித் குறுக்கிட்டு பேச ஆரம்பித்தார். மாஸ்டர் அமித் கண்கள்
கருணையால் நிறைந்து உள்ளது போல் தோற்றத்தை உருவாக்கி நடிக்க ஆரம்பித்தார். உன்ன மாதிரி ஒரு இளைஞனுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் மத்தவங்கள நம்புறதும் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. நான் உனக்கு பண்ற ஹெல்ப்புக்கு நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். உன் பணம் ₹1 கூட வேஸ்ட் ஆகாது. இது சத்தியம் என மாஸ்டர் அமித் நெஞ்சில் கை வைத்து கூறினார். மாஸ்டர் அறிவாளி மட்டும் அல்ல, நல்ல மனசு கொண்டவரு. இந்த உலகத்திலேயே நான் மதிக்கிற ஒரே ஆள் மாஸ்டர் மட்டும்தான். இதனாலதான் அவர் மாஸ்டர் என மாஸ்டர் வார்த்தைகளை கேட்டு மீண்டும் கூட்டம் பரபரப்பானது. மாஸ்டரின் லாவகமான பேச்சைக் கேட்டு ஜீவா பெருமூச்சு விட்டு ஆட்டு மந்தை போல் சுற்றியிருந்த மக்களை பார்த்தான். ஜீவா ஏதோ சொல்ல வாயை திறப்பதற்குள் மீண்டும் எதிரிலிருந்த மாஸ்டர் பேசத் தொடங்கினார். நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் என அவநம்பிக்கையுடன் இருந்த ஜீவா கண்களை பார்த்து பேசத் தொடங்கினார். உனக்கு புதையல் கிடைச்சாலும் அதை உன்னால காப்பாத்த முடியாதுன்னு நீ நினைக்கிற. உன்னை பார்த்தா அவ்வளோ வலிமையான ஆள் மாதிரி தெரியல. ஆனா நீ புதையலை கொண்டு போக முடியாதுன்னு பயப்படுறேன்னு எனக்கு புரியுது என மாஸ்டர் அமித் தலையசைத்து கூறினார். மாஸ்டர் பொருளை மட்டுமல்ல, மற்றவரின் மனதையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர் என அங்கிருந்தவர்கள் நினைத்தனர். ஒருவனுக்கு புதையல் கிடைத்துவிட்டால் பெரும் மக்கள் கூட்டம் பின்தொடரலாம். புதையலை காப்பாற்றுவது உண்மையில் சிரமம்தான் என மக்கள் உணர்ந்து மாஸ்டர் அமித் வார்த்தைகளை மீண்டும் நம்பினார்கள். என்ன ரொம்ப ஓவரா பேசுறான், இவன் சொல்றத கேட்க ஒரு கூட்டம் இருக்குன்னு இஷ்டத்துக்கு அளந்து விடுறானே என ஜீவா நினைத்துக் கொண்டு கடுப்பாக பல்லை கடித்தான். மாஸ்டர் அமித் பேச்சில் ஒரு திமிர் இருந்ததை ஜீவா புரிந்து கொண்டான். ஆனால் அங்கிருந்த மக்கள் அதை திமிரென நினைக்கவில்லை, அவரின் வலிமையான வார்த்தைகள் என நினைத்தனர். ஜீவா ஏதோ பேச வாயை திறக்க அவனை பேச விடாமல் மாஸ்டர் அமித் கையை மேலே தூக்கி, எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. நான் இந்த பையனை செலக்ட் பண்ணிருக்கேன். அதனால இவனுக்கு என்ன பொக்கிஷம் கிடைச்சாலும் நீங்க யாரும் இவன் மேல பொறாமப்படக்கூடாது. என் வார்த்தைய மீறி யார் இவங்கிட்ட பொக்கிஷத்தை பிடுங்க நினைச்சாலும் அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன் என மாஸ்டர் அமித் சொன்னதும் கூட்டத்தில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. மாஸ்டர், என்ன சொல்றீங்க? உங்க வார்த்தைய நாங்க என்னைக்கு மீறி இருக்கோம்? நீங்க செலக்ட் பண்ணின ஆளை நாங்க எப்படி தப்பா நடத்துவோம்? மாஸ்டர், நீங்க எங்களை எச்சரிக்கை பண்ணினாலும் நாங்க யாரும் அவன் வழியில குறுக்க போக மாட்டோம் என்று பலர் கத்த ஆரம்பித்தனர். பின் மாஸ்டர் சிரித்துக் கொண்டே ஜீவாவை பார்த்து, இத பாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு. உன் பொருள் பத்திரமா இருக்க நான் பொறுப்பு. நீ அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால நீ தைரியமா நான் சொல்றத கேளு என மாஸ்டர் விடாப்பிடியாக மீண்டும் கூறினார். மாஸ்டர் பல மாடுலேஷன்ஸில் சொல்லியும் ஜீவா முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தது. இதை கவனித்த மாஸ்டர் மீண்டும் விடாமல் பேசத் தொடங்கினார். நீ வேணான்னு சொல்லியும் நான் ஏன் இவ்வளவு தூரம் உன்னை கம்பல் பண்றேன்னு பாக்குறியா? அதான் விதி. நீ விருப்பப்படலேனாலும் உனக்கு இன்னைக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுன்னு தான் உன் தலையில எழுதியிருக்கு. என்ன தவிர யாரும் உனக்கு இவ்ளோ இறங்கி வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அந்த உதவிக்கு கூட நான் எதையும் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீ கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கிறத ஒரு நொடியில நான் உனக்கு காமிக்க போறேன். கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவ என ஜீவா பேச வாய்ப்பளிக்காமல் ஒரு கற்குவியலை எடுத்து ஜீவாவிடம் கொடுத்தார். என்னது, இதுதான் இவன் இவ்ளோ நேரமா பில்டப் பண்ணின பொக்கிஷமா என நினைத்து ஜீவா வாயை பிளந்தான். சில நிமிடம் முன்பு ஜீவா இதை பற்றி தெரிந்து கொண்டான். இது ஒரு வேஸ்டேஜ். ₹2 கூட இதோட மதிப்பு இல்லாதது. இதை வச்சு எந்த லாபமும் கிடைக்காது என்று 100% தெரியும். ஜீவா ஆச்சரியத்தில் இருக்கும் போதே மாஸ்டர் வியாபாரியிடம் இந்த பொருளின் விலையை ஜீவாவிடம் சொல்லுமாறு கூறினார். வியாபாரி முன்னால் வந்து நின்று 30,000 என்றார். ஜீவா திகைத்து நின்றான். ஜீவா திகைத்து நிற்பதை பார்த்த வியாபாரி, என்ன அப்படியே நின்னுட்ட? வந்து பில்ல கட்டிட்டு பொருளை வாங்கிட்டு போ. இன்னைக்கு நைட்லேந்து நீதான் ராஜா. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு என வியாபாரி சொல்ல, இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பொறுமையா சுத்தம் பண்ணி பாரு. உள்ள இருக்கிற பொக்கிஷம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என மாஸ்டரும் ஜீவாவிடம் கூறினார். பல முறை ஜீவா பேச நினைத்தும் மாஸ்டர் ஜீவாவிற்கு பேச வாய்ப்பு வழங்கவில்லை. இறுதியாக மாஸ்டரின் பொய்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கோபமாக மாஸ்டரை பார்த்து, யோ, நீ பைத்தியமா
இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறியா? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன விடாம டார்ச்சர் பண்ற? நீ இங்க இருக்கிற யார வேணாலும் ஏமாத்து, நான் உன்னை ஏதும் கேட்கல. ஆனா என்ன ஏமாத்துன, என்னால சும்மா விட முடியாது. நீ இவங்க முன்னால ஹீரோ மாதிரி இருக்க, என்கிட்ட மோதி நீ ஜீரோ ஆயிடாத, கடைசியா சொல்ற என ஜீவா மனதில் நினைத்ததை சட்டென்று பேசினான். யார் இந்த பையன்? மாஸ்டர் கிட்டயே இப்படி பேசுறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம்! உதவி செய்ய வந்த மாஸ்டரையே ஏமாத்துக்காரன்னு சொல்றானே, இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் என ஜீவா சொன்ன வார்த்தையை கேட்டு மொத்த கூட்டமும் திகைத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இவன் கண்டிப்பா மனநலம் சரியில்லாதவனா தான் இருப்பான், இல்லனா மாஸ்டரை பார்த்து இந்த மாதிரி பேசுவானா என வியாபாரி கோபமாக கூறினார். தம்பி, என்ன பேசுற நீ என மாஸ்டர் கண்களை சுருக்கி கேட்டார். ஜீவா திடீரென தன்னிடம் இப்படி பேசுவான் என அவர் எதிர்பார்க்கவில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த முன் விரோதமும் இல்ல. நீங்க யாரை ஏமாத்த நினைச்சாலும் தாராளமா செய்யலாம். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க தொழிலுக்கு இடையில நான் வரவும் மாட்டேன். நான் என் வழிய பார்த்துக்கிட்டு போறேன், நீங்க உங்க வழிய பார்த்துட்டு போங்க என ஜீவா கையை அசைத்து கூறினான். மாஸ்டரை பின்பற்றும் ஏராளமானவர்கள் சுற்றியும் நிற்க ஜீவா இப்படி சொல்லியது மாஸ்டருக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் முன்னாடியே இப்படி பேசுவ என தன் ஜிப்பாவின் மேலிருந்த கோட்டை பின்னால் தள்ளி, நான் 30 வருஷமா இந்த கணக்கீட்டு தொழில இருக்கேன். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஒரு தடவை கூட தப்பு பண்ணனதில்ல. என்னால பலன் அடைஞ்சவங்க பல பேரு. ஒருத்தர் கூட நான் ஏமாத்தினதா குற்றம் சொன்னதில்ல. அதுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சாட்சி. நீங்க சொல்லுங்க, உங்க யாரையாச்சும் நான் ஏமாத்தினா என கோபமாக கர்ஜிக்கும் குரலில் கத்தினார் மாஸ்டர். மாஸ்டர், கண்டவன் பேசுறான், நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களை தப்பா பேசினா அவனுக்கு ஒருவேளை சோறு கூட கிடைக்காது. இந்த பையனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. மாஸ்டரை பேசிட்டு அவனால உயிரோட இருக்க முடியுமா? மாஸ்டர், நீங்க ஏதும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த சின்ன பையனுக்கு நாங்க பாடம் சொல்லி தரோம். இனி இந்த மாதிரி பேச இவன் இனி பயப்படணும் என அங்கிருந்த சிலர் கூறிவிட்டு ஜீவாவை இரக்கமற்றவன் போல் பார்க்க ஆரம்பித்தனர். ஆனால் ஜீவா அவர்கள் யாரையும் பொருட்படுத்தாமல் மாஸ்டரை பார்த்து, ஓ, 30 வருஷமா நீங்க கணக்கீடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம் என கேட்டுக்கொண்டு, இவன் கணக்கீடு பண்ற ஸ்டூடெண்டா இருந்திருக்கான். ஆனா அதை முறையா இவன் பயிற்சி பண்ணல. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். இவனை அவன் நாட்டில இருந்து விரட்டி விட்டதுல தப்பே இல்லை. லைப்ரரி மட்டும் இல்லனா நான் கூட இவங்கிட்ட ஏமாந்திருக்கலாம் என ஜீவா மனதில் நினைத்துக் கொண்டு மௌனமாக நின்றான். எபிசோட் 33. ஜீவா மாஸ்டரை மரியாதை இல்லாமல் பேசுவதை பார்த்த மக்கள் மேலும் கோபமாக ஜீவாவை பார்த்து கத்த ஆரம்பித்தனர். அந்த இடமே மக்கள் கூச்சலில் கலவரம் போல ஆனது. மாஸ்டர் கையை மேலே தூக்கி அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு ஜீவாவை பார்த்து, நான் ரொம்ப நல்லவ, எதிரிக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டேன். உனக்கு நல்லது பண்ண வந்து இவ்ளோ கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? என் மேல பெரும் மதிப்பு வச்சிருக்கிற மக்கள் முன்னால ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி என் மேல குற்றம் சொல்றத என்னால மன்னிக்க முடியாது. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீ பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா உன்னை விடுறேன், இல்லேனா இங்கேயே உனக்கு தண்டனை கொடுப்பேன் என குரலை உயர்த்தி கூறினார் மாஸ்டர். என்னது, தண்டனை கொடுப்பீங்களா? நான் பொய் சொன்னேனா இல்ல நீங்க பொய் சொன்னீங்களான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. அது ரொம்ப ஈஸி. நீங்க கை காட்டின பொருளை எல்லாம் உடனே சுத்தம் பண்ணி பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறமா தாராளமா எனக்கு நீங்க தண்டனை கொடுக்கலாம் என ஜீவாவும் தன் குரலை உயர்த்தி கூறினான். என்னது, சுத்தம் பண்ணணுமா என மெதுவாக கேட்டுக்கொண்டு விழிகளை சுருக்கினார் மாஸ்டர். ஜீவா கண்டிப்பாக இப்படி சொல்வான் என மாஸ்டர் நினைத்தார். அதுபோலவே ஜீவாவும் கூறி மாஸ்டரை அதிர்ச்சியாக்கினான். ஆனால் மாஸ்டர் தயங்காமல் அனைவரையும் பார்த்து, நான் இன்னைக்கே இந்த ஊரை விட்டு வெளியே போறேன்னு எல்லாருக்கும் அறிவிச்சிட்டேன். நான் செலக்ட் பண்ணதெல்லாம் சுத்தம் பண்ண எப்படியும் 1 நாள் இல்ல 2 நாள் வரையும் ஆகலாம். அது வரைக்கும் என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு நிறைய பர்சனல் வேலை இருக்கு. இப்ப நான் இப்படி சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த தம்பி என்ன சொல்லுவான்? உண்மை தெரியறதுக்குள்ள நான் ஓடி போகிறேன்னு சொல்ல போறான். ஆனா அத பத்தியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். பொய்யான குற்றச்சாட்டுக்கு
நான் ஏன் பயப்படணும்? நான் பெரிய பொக்கிஷத்தை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தோம், நீ அதை வாங்காம என்னையே சந்தேகப்பட்டு என் மேல பழி போடுற. ஒரு கணக்கீட்டாளர் மேல பொய் குற்றம் சொன்னா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா என மாஸ்டர் இறுதியாக ஜீவாவை பார்த்து கேட்டார். மாஸ்டரின் வார்த்தை கேட்டு அவன் எவ்வளவு சாமர்த்தியமாக நடிக்கிறான் என ஜீவா புரிந்து கொண்டான். ஜீவா மாஸ்டரை குறைத்து மதிப்பிட்டு விட்டான் என்பதை நினைத்து உதட்டை பிதுக்கி என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றான். புத்திசாலித்தனமான ஏமாற்றுக்காரர்கள் எப்போதும் தாங்கள் ஏமாற்றிவிட்டு தப்பிக்க ஒரு வழியை முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். அதுபோல அமித்தும் இந்த ஊரை விட்டு செல்வதாக முன்கூட்டியே அறிவித்து விட்டான். இப்போது ஜீவா சுத்தம் செய்யும் வரை காத்திருக்கச் சொன்னாலும் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொருளை சுத்தம் செய்யாமல் மாஸ்டரை குற்றவாளி என நிரூபிக்க ஜீவாவிடம் எந்த ஆதாரமும் இல்லை. மாய லைப்ரரியை பற்றி ஜீவா யாரிடமும் சொல்ல முடியாது என்பதால் அதை ஒரு சாட்சியாகவும் கூற முடியாமல் நின்றான். இந்த நேரத்தில் மக்கள் மீண்டும் கத்த ஆரம்பித்தனர். தரையில விழுந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேளு. மாஸ்டரை தப்பா பேசுற உன் நாக்க அறுத்து வீசாம விடமாட்ட. இந்த நாய்கிட்ட என்ன பேச்சு, அடிச்சு துரத்துங்க என ஆவேசமாக பலர் கத்தினார்கள். மாஸ்டரின் தந்திரமான வார்த்தைகளை முட்டாள்தனமாக நம்பி ஜீவாவை சபிக்க ஆரம்பித்தனர். இங்கு சிலர் ஏமாற்றப்பட்டாலும் மாஸ்டரை குறை கூறாமல் தங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என நினைத்தனர். அனைவரும் மாஸ்டரை கண்மூடித்தனமாக நம்பினார்கள். யார் மாஸ்டரை பற்றி தவறாக கூறினாலும் எதையும் யோசிக்காமல் அவர்களை எதிர்த்தனர். மாஸ்டர் மீது உள்ள அதீத அன்பால் அவரை குற்றம் சொல்பவர் மீது பெரும் கோபம் கொண்டனர். அவர்களை பொறுத்தவரை மாஸ்டர் ஒரு ஜென்டில்மேன். அவர் எப்படி மற்றவரை ஏமாற்றுவார் என கண்மூடித்தனமாக நம்பினார்கள். திடீரென கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. இந்த பையன் மாஸ்டரோட கணக்கீடு தப்புன்னு சொல்றானா? அப்ப இவனுக்கும் கணக்கீடு தெரிஞ்சிருக்கணும் தானே? என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்டா? நீ மாஸ்டரை தப்பு சொல்றது இருக்கட்டும், நீ ஒரு பொருளை சரியா செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அந்த பொருள் மதிப்பில்லாததா இருந்தா நீ மன்னிப்பு கேட்கணும் என ஒருவர் சொல்ல, இது நல்ல யோசனையாதான் இருக்கு. நான் சொன்ன பொருளை வேணாம்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு கணக்கீடு தெரிஞ்சிருக்கணும் தானே? நாம இப்ப ஒண்ணு பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் சுத்தம் பண்ற மாதிரி ஒரு பொருளை செலக்ட் பண்ணலாம். அத சுத்தம் பண்ணனதுக்கு அப்புறம் நான் சொல்றது சரியா இருந்தா நான் உனக்கு சொன்ன பொருளை நீ வாங்கிக்கணும். அப்படியே என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஓகே, இப்ப சொல்லு, நீ என்னோட போட்டி போட ரெடியா என மாஸ்டர் ஜீவாவை பார்த்து புன்னகையுடன் கேட்டார். ஜீவா வெகு நேரமாக மாஸ்டரின் முகத்திரையை எப்படி கிழிப்பது என யோசித்துக் கொண்டிருந்தான். இறுதியாக மாஸ்டரே அதற்கான வழியை அமைத்துக் கொடுக்க உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டு உற்சாகமானான் ஜீவா. மாஸ்டர் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னால் தன் கையால் தானே குழிபறித்துக் கொள்கிறார் என நினைத்தான் ஜீவா. ஜீவாவிடம் அனைத்தையும் கண்ணாடி போல் காட்டும் மாய லைப்ரரி இருந்ததால் இன்றுடன் மாஸ்டரின் ஆட்டம் முடிவுக்கு வரும் என நினைத்தான் ஜீவா. அதே சமயம் மாஸ்டர் ஜீவாவை போட்டிக்கு அழைத்தது ஜீவாவை குறைத்து மதிப்பிட்டுத்தான். ஜீவா 28 வயது இளைஞன் என்றாலும் பார்க்க 20 வயது பையன் போல் இருந்ததால் கணக்கீடு பற்றி என்ன அறிவு அவனுக்கு இருக்கப் போகிறது என நினைத்து மாஸ்டர் ஜீவாவை போட்டிக்கு அழைத்தார். ஜீவா ஏதேனும் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து ஒருவேளை அது மதிப்பில்லாததாக மாறிவிட்டால் தன் புகழ் மேலும் அதிகரிக்கும், மக்களின் நம்பிக்கை இன்னமும் பல மடங்காகும். அதை வைத்து இன்னும் பணத்தை கொள்ளையடிக்கலாம் என நினைத்து மாஸ்டர் சந்தோஷத்தில் இருந்தார். பின் ஜீவாவை நிதானமாக பார்த்து, என்னாச்சு தம்பி, தைரியம் இல்லையா? சரி சரி, நானே ஆரம்பிக்கிறேன் என ஜீவாவை பார்த்து ஏளனமாக சிரித்துக்கொண்டு தான் அணிந்திருந்த அங்கவஸ்திரத்தை கடற்றிவிட்டு மேடையில் ஏறி நின்றார் மாஸ்டர். மேடையின் அருகிலிருந்த கையளவு சிறிய பொருளை எடுத்து, இது என்ன விலை இருக்கும் என மேலே தூக்கி கேட்டார். ரொம்ப சின்னதா இருக்கு, 200 ரூபா வரும் என வியாபாரி பதில் கூறினார். சரி இந்தாங்க, நீங்க சொன்ன 200 என 200 ரூபாயை வியாபாரியிடம் கொடுத்துவிட்டு, இத சுத்தம் பண்ண யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் என அமைதியாக கூறினார் மாஸ்டர். பின் பலர் முன்னால் வர வியாபாரி நானே சுத்தம் செய்கிறேன் என அந்த பொருளை வாங்கிக் கொண்டு ஒரு அறைக்குள் நுழைந்தார். சில நிமிடத்தில் ஒரு தங்கத் தவளையுடன் வெளியே வந்தார். வாழ்த்துக்கள் மாஸ்டர், இது தங்கத் தவளையோட உரித்த தோல் என்று சொல்லி
பணிவாக மாஸ்டரின் கையில் கொடுத்தார் வியாபாரி. தங்கத் தவளை ஒரு டான் 6 நிலை வன உயிரினம். அதன் உடலிலேயே மதிப்புமிக்க விஷயம் அதன் தோல்தான். அதன் வாழ்நாளில் தோல் ஒருமுறை மட்டுமே உதிரும். இது விலை உயர்ந்த மருத்துவத்தில் பயன்படுகிறது. இது ஒரு மதிப்புமிக்க பொருளாகும். இப்போது எல்லார் மனதிலும் ஒரே விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இதுபோல் இக்கட்டான சூழ்நிலையில் மாஸ்டர் ஒருவரால் மட்டுமே இதுபோன்ற அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்பதுதான். அவருடைய திறமை ஆச்சரியமானது. மாஸ்டர் ஒரு அதிசய பிறவி என அனைவரும் நினைத்தனர். மாஸ்டர் தங்கத் தவளையின் தோலை உயர்த்தி காட்டியதும் மண்டபம் முழுவதும் மக்களின் கரகோஷம் ஒலிக்கத் தொடங்கியது. அமைதி, அமைதி! இந்த விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. வியாபாரி, நீங்களே இதோட விலைய எல்லாருக்கும் சொல்லுங்க என மாஸ்டர் சொல்ல, வியாபாரி தலையசைத்து 2000 ரூபாய் என்றார். என்னது, 2000? 200க்கு வாங்கினது 2000? கிட்டத்தட்ட 10 மடங்கு லாபமா? 200க்கு வாங்கினதே இவ்ளோனா நாம 80,000க்கு வாங்கியிருக்கோம். நாம தான் இனி ராஜா என மக்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். இப்போ உன்னோட டர்ன் தம்பி, ஸ்டார்ட் பண்ணு என மாஸ்டர் கையை நீட்டி கூறினார். ஜீவா இப்போது அவன் திறமையை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். மாஸ்டர் கண்டுபிடிச்சதை விட சிறந்த பொருளை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் என நினைத்தான் ஜீவா. என்னோட டர்ன் தான். எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நான் செலக்ட் பண்ணின பொருளை சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் நான் அதோட விலைய கொடுக்கலாமா என ஜீவா முன்னால் சில அடிகள் நடந்து வியாபாரியை பார்த்து கேட்டான். இல்ல, அது முடியாது. சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி பணத்தை கட்டி ஆகணும். அதுதான் இங்க வழக்கம். ஒருவேளை நீ செலக்ட் பண்ற பொருள் மதிப்பில்லாம போனா நீ எப்படி பணம் கொடுப்ப? இதுக்கெல்லாம் ரிஸ்க் நான் எடுக்க தயாரா இல்ல என வியாபாரி கோபமாக கூறினார். வியாபாரிகள் பொருளுக்கான நிலையான விலையை கூறுவார்கள். அதில் என்ன இருக்கிறது? அது வாங்குபவர்களின் விதி. அதில் புதையல் இருந்தாலும் குப்பை இருந்தாலும் அந்த பொருளை தேர்ந்தெடுத்தவர்களே பொறுப்பு என்பதால் ஜீவா வியாபாரிகளின் விதிகளை மீற வேண்டாம் என நினைத்து, சரி, அப்படின்னா 8 ரூபாய்க்கு என்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் காட்டுங்க, அதுல நான் உன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன் என ஜீவா சொன்னதும் மொத்த கூட்டமும் திகைத்து நின்றது. என்ன, 8 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கேட்கறான்? என் காதுல சரியாதான் விழுந்துச்சா? 8 ரூபாயா இல்ல 800 ரூபாயா? பலர் கூட்டத்தில் தொண்டையில் முள் சிக்கியது போல் வார்த்தைகளை தடுமாறி விழுங்கினார்கள். ஜீவாவை ஒரு பைத்தியம் போல் பார்த்தனர். ஒருவன் எவ்வளவு மலிவான பொருளை தேர்வு செய்தாலும் குறைந்தது 100 ரூபாய் இருக்கும். 8 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் என இவன் பைத்தியம் போல் உளறுகிறான் என பலர் நினைத்துக் கொண்டு ஜீவாவை முட்டாள் போல் பார்த்தனர். 8 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி பாரு என கூட்டத்தில் ஒருவர் சொல்ல, மொத்த கூட்டமும் சிரிக்கத் தொடங்கியது. தம்பி, 8 ரூபாய்க்கு எந்த பொருளும் இங்க இல்ல. 80 ரூபாய்க்கு வேணா ஏதாவது சின்னதா காட்டுற, அதுக்கு கீழே எதுவும் இல்ல என வியாபாரி திட்டவட்டமாக கூறினார். நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. இவ்வளவு பெரிய மண்டபத்துல 8 ரூபாய்க்கு பொருள் இல்லையா? இங்க கணக்கீடு தான் பெரிய விஷயம். 1 ரூபாய்க்கு கூட பொருள் கொடுக்கணும். நீங்க திறமையும் அதிர்ஷ்டமும் இருக்கிறவங்க 1 ரூபாயை வச்சு கூட பணக்காரர் ஆகலாமே என ஜீவா வியாபாரியை பார்த்து கேட்டான். மொத்தத்துல அவங்கிட்ட 8 ரூபாய் இருக்கு, அதுக்கு ஒரு பொருள் வேணும்னு தான் இவ்ளோ டயலாக் பேசுறான். 1 ரூபாய்க்கு கூட பொருள் வைக்கணுமா? 1 ரூபாய் வச்சு பணக்காரனாக நீ என்ன அவ்வளோ பெரிய கணிப்பு புலியா என சிலர் சொல்ல, மீண்டும் கூட்டம் சிரிக்கத் தொடங்கியது. ஜீவாவை அவமானப்படுத்துவது போல் அனைவரும் சுற்றியும் சிரித்தனர். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தப்பு பண்றது மனுஷனோட இயல்புதான். இவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டான் என மாஸ்டர் பெருந்தன்மையாக கூறினார். மக்களை மேலும் முட்டாளாக்க மாஸ்டர் கையாளும் நுணுக்கங்களில் இதுவும் ஒன்று. தன்னை மேம்பட்டவராக காட்டிக்கொள்ள இதுபோன்ற நாடகங்களை நடத்துவதில் கைதேர்ந்த ஆள் என்பதால் மாஸ்டர் கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு வெளியே புன்னகையுடன் ஜீவாவை பார்த்து, தம்பி, இங்க 8 ரூபாய்க்கு எதுவும் இல்ல. உனக்கு இன்னொரு வாய்ப்பும் தரேன். நீ எந்த பொருளை செலக்ட் பண்றியோ அதோட விலைய நான் தரேன். நீ ஜெயிச்சிட்டா லாபம் எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனா தோத்துட்டா என்கிட்ட மன்னிப்பு கேளு, அது போதும் என மாஸ்டர் அமைதியாக சொல்லிவிட்டு 2 கைகளையும் பின்னால் கட்டி பெரியவர் போல் தள்ளி நின்றார்.
மாஸ்டர் எதிர்பார்த்தது அங்கிருந்த மக்களின் பாராட்டைத்தான். தன்னை எதிர்த்தவனுக்கே கருணை காட்டும் மனம் கொண்டவர், எதிரியையும் மதிக்கும் பண்பு கொண்டவர். மாஸ்டர் மனம் பாலை விட சுத்தமானது என அங்கிருந்தவர்கள் நினைத்து பெருமையடைந்தனர். பாத்தீங்களா மாஸ்டரோட மனசு எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் மாஸ்டரை அசைக்க முடியாது. அவரோட மனசு வேற யாருக்கு வரும் என ஒருவர் முன்னால் வந்து கூறி மாஸ்டர் முன் தலை வணங்கினார். ஜீவா அங்கிருந்தவர்களின் அறியாமையை நினைத்து சிரித்துக் கொண்டு மாஸ்டரை பார்த்து, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? நான் செலக்ட் பண்ற பொருளுக்கு நீங்களே பணம் தருவீங்களா என சந்தேகமாக கேட்டான் ஜீவா. என்ன தம்பி இப்படி கேக்குற? இத்தனை பேர் முன்னால உனக்கு வாக்கு கொடுத்திருக்க, நான் செய்யாம இருப்பேனா என்ன என மாஸ்டர் மீண்டும் பெருமையாக கூறினார். ஏது போதுங்க, அப்புறம் என்ன, நான் ஒரு பொருளை இப்பவே செலக்ட் பண்றேன் என புன்னகையுடன் சொல்லிவிட்டு முன்னால் சென்று பொருட்களை பார்வையிட ஆரம்பித்தான் ஜீவா. இப்போது ஜீவாவிற்கு இருக்கும் ஒரே சவால் ஒரு சிறிய பொருளில் உள்ள மதிப்புமிக்க பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை பெரிய பொருளை தேர்ந்தெடுத்தால் அதை சுத்தம் செய்ய அதிக நேரம் ஆகலாம் என யோசித்துக் கொண்டு பொருட்களை பார்த்து கொண்டிருந்தான் ஜீவா. இந்த பையனை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததில்ல. மாஸ்டரை தப்பா பேசிட்டு இப்ப மாஸ்டர் பணம் கொடுக்கறேன்னு சொல்றதை ஏத்துக்கிறான். இவெல்லாம் என்ன ஜென்மம்? இவன மாதிரி கேவலமான ஆளுக்கெல்லாம் ஏன் மாஸ்டர் உதவி பண்றாரு? இவன மாதிரி ஒரு ஆள் வந்தாதான் மாஸ்டர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுது என பலர் பேசிக் கொண்டிருக்க அதை பொருட்படுத்தாமல் ஜீவா பொருட்களை தொட ஆரம்பித்தான். ஒவ்வொரு பொருளுக்கும் புத்தகம் லைப்ரரியில் வந்தது. திடீரென உள்ளங்கை அளவு உள்ள ஒரு பொருளை எடுத்து வியாபாரியின் கையில் கொடுத்தான் ஜீவா. இதுவும் 200 ரூபாதான் என வியாபாரி கூறினார். ஜீவா பில் கொடுக்குமாறு மாஸ்டரை பார்த்து சைகை செய்தான். ஒரு பேச்சுக்கு பில்லு கட்டுறேன்னு சொன்னேன். வெக்க இல்லாம என்கிட்டயே சவால் விட்டுட்டு என்னையே பணம் கட்ட சொல்றான். பொறம்போக்கு, இவனையெல்லாம் கழுத்த நெரிச்சு கொல்லணும் என நினைத்து பல்லை கடித்துக் கொண்டு கூட்டத்தின் முன் உணர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பில்லை கட்டினார் மாஸ்டர் அமித். எபிசோட் 34. மாஸ்டர் ஜீவா தேர்ந்தெடுத்த பொருளுக்கு அதற்கான பில்லை கட்டியதும் ஜீவா மெல்ல சிரித்துக் கொண்டு வியாபாரியை பார்த்து, சரி, இங்கேயே எல்லார் முன்னாடியும் சுத்தம் பண்ணி காட்டுங்க, இல்லனா நான் இதுலயும் ஏமாத்துனேன்னு சந்தேகப்படுவாங்க எல்லாரும். எதுக்கு ரிஸ்க்? இங்கேயே ரிசல்ட் தெரியட்டும் என ஜீவா சொல்ல வியாபாரி கோபமாக, நீ யாருன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் என சொல்லிக்கொண்டு அறைக்குள் சென்று சில கருவிகளை எடுத்து வந்து அங்கேயே சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். சில நிமிடத்தில் சேரும் சகதியும் சுத்தமாக மெல்ல மெல்ல பொருளின் உண்மையான வடிவம் தெரிய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் உள்ளே ஒரு கல் தெளிவாக தெரிந்தது. அந்த கல்லை அங்கிருந்தவர்களின் கண்கள் வெளியே வந்து விழுவது போல் ஆச்சரியமாக பார்த்தது. இது இது நீலமணியா என கூட்டத்தில் ஒருவர் கத்திக்கொண்டு கேட்டார். அந்த கல்லில் சில ரத்தினங்கள் இருந்தது தெளிவாக தெரிந்தது. என்னது, நீலமணியா? அப்படின்னா என சிலர் அதை பற்றி தெரியாமலும் கேட்டனர். என்னது, நீலமணியை பத்தி தெரியாதா? ஆவி நிலை ஆயுதம் செய்ய இது ரொம்ப முக்கியம். ஆயுதம் 5 நிலையில இருக்கும்: தெய்வம், துறவி, ஆற்றல், ஆவி, மனிதன். இந்த நாடு முழுக்க மனித அளவிலான ஆயுதம் இல்ல. ஆவி நிலை ஆயுதம் செய்ய இந்த நீலமணிதான் ஆணிவேர். நிபுணர்கள் இத பார்த்தா விடமாட்டாங்க. இந்த நீலமணி மதிப்புமிக்க ஒண்ணு என கூட்டத்தில் இருந்த ஒருவர் விளக்கமாக கூறினார். அப்படியா? நிஜமாதான் சொல்றீங்களா? இதோட விலை அப்ப எவ்வளவு இருக்கும் என ஒருவர் கேட்க, கூட்டத்தில் இருந்த இன்னொருவர், இது அரியவக ரத்தனக்கல், இதோட விலைய சரியா சொல்றது கஷ்டம் என ஒருவர் சொல்ல மற்றவர்கள் தங்களுக்குள் அதை பற்றி விவாதித்துக் கொண்டனர். அப்போது ஒருவர் யூகமாக, சில வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து நாட்டுல முட்டை சைஸ்ல இருக்கிற நீலமணி 50,000 ரூபாய்க்கு விலை போனதா கேள்விப்பட்டேன். ஆனா இது அதை விட பெருசா இருக்கு, கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் என ஒருவர் சொல்ல அங்கிருந்த பலர் மயக்கம் போட்டு விடுவதை போல் உணர்ந்தனர். 1 லட்சமா? இது எப்படி சாத்தியம்? 200க்கு வாங்கி 1 லட்சம் லாபமா? கிட்டத்தட்ட 500 மடங்கு லாபம், அதுவும் ஒரே நிமிஷத்துல. இதெல்லாம் நிஜமா இல்ல கனவா என முணுமுணுத்த வியாபாரியின் கைகள் நடுங்கத் தொடங்கியது. ஒரு வியாபாரியாக அனைத்து பொருளின் மதிப்பும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. கூட்டத்தில் ஒருவர் இதை பற்றி கூறிய தகவல்கள்
100% உண்மை என தெரிந்து கொண்டு முகம் சிவக்க கையை பிசைந்து கொண்டு நின்றான் வியாபாரி. வியாபாரியின் முக பாவனையையும் கூட்டத்தில் சிலர் பேசிக் கொள்வதையும் கேட்டு மாஸ்டரின் முகம் இருண்டது போல் ஆனது. அனைவரின் முன்னால் ஜீவாவை அசிங்கப்படுத்த மாஸ்டர் போட்ட ஸ்கெட்ச் இப்போது சின்ன பின்னமாக உடைந்தது. இதை கொஞ்சம் கூட மாஸ்டரால் ஜீரணிக்க முடியவில்லை. எதையும் செய்யும் திறன் இவனுக்கு இருக்கும் என மாஸ்டர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. ஆனால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்படி ஒரு மதிப்புமிக்க பொக்கிஷத்தை கண்டுபிடித்தான் ஜீவா. இருவரின் முதலீடும் 200 ரூபாய்தான். மாஸ்டர் கண்டுபிடித்த பொருள் 2000 லாபம். ஆனால் ஜீவாவின் பொருள் 1,00,000. இரண்டிற்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அனைவரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியத்துடனும் இருந்தாலும் ஜீவா இயல்பாக நின்றான். இந்த பொருளை சுத்தம் செய்யாததற்கு முன்பே ஜீவாவிற்கு இதை பற்றி தெளிவாக தெரிந்திருந்தது. பின் ஜீவா வியாபாரியிடமிருந்து அந்த நீலமணியை வாங்கி முன்னால் காட்டி, நான் இந்த நீலமணியை விற்க ஆசைப்படுறேன், யாரு பெஸ்ட் பிரைஸ் கேட்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நீலமணியை கொடுப்பேன் என அனைவரையும் பார்த்து கூறினான். நான் 1,00,000க்கு வாங்கிக்கிறேன் என நீலமணியை முதலில் அடையாளம் கண்டவன் யோசிக்காமல் விலையை கூறினான். பின் கூட்டத்தில் ஒவ்வொருவராக ஏலம் கேட்க ஆரம்பித்தனர். 1,10,000, 1,20,000, 1,35,000 என ஒவ்வொருவராக கேட்டு இறுதியில் 1,53,000 வந்து ஏலம் நின்றது. ஒரு பெரும் செல்வந்தர் ஏலத்தில் வென்று மகிழ்ச்சியாக முன்னால் வந்து ஜீவாவிடம் பணத்தை கொடுத்து நீலமணியை வாங்கிக் கொண்டார். ஜீவா மொத்த பணத்தையும் சரிபார்த்து பாக்கெட்டில் போட்டுக் கொண்டான். இவ்வளவு பணத்தை ஜீவா வாழ்க்கையில் பார்த்ததில்லை. இதை எப்படி செலவு செய்ய போறோம் என புரியாமல் பணத்தை சுருட்டி உள்ளே வைத்துக் கொண்டு அதில் ஒரு 1000 ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு மாஸ்டர் அருகில் சென்றான். நீங்க இல்லனா எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்காது. 200 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, இந்தாங்க 1000 வச்சுக்கங்க. இது இந்த தம்பியோட டிப்ஸ் என ஜீவா 1000 ரூபாயை நீட்டினான். டிப்ஸா என முணுமுணுத்து வாயில் ரத்தம் கொட்டுவதைப் போல் உணர்ந்தார் மாஸ்டர். அவர் கண்கள் சிவந்தது. நான் ஒரு கணக்கீட்டு நிபுணர், எனக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்ல, உன் டிப்ஸ் யாருக்கு வேணும் என கோபமாக கூறினார். இப்போது மாஸ்டர் எது செய்தாலும் பிரச்சனைதான் என நினைத்தார். மாஸ்டர் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டாலும் அனைவரும் ஜீவாவை பெரிய ஆளாக பார்ப்பார்கள். அதை வாங்காமல் விட்டாலும் மாஸ்டர் திமிர் பிடித்தவர் என நினைக்கக்கூடும் என்பதால் மாஸ்டர் நிலை அந்தரத்தில் தொங்குவது போல் இருந்தது. மாஸ்டர் யோசித்துக் கொண்டிருக்க ஜீவா சிரித்துக் கொண்டு, ஹோ, அப்போ 1000 உங்களுக்கு வேணாமா? சரி, பரவாயில்ல, விடுங்க, இதை வச்சு இன்னும் எவ்வளோ வாங்கலாம் என மாஸ்டர் தயங்குவதை பார்த்து ஜீவா தன் பாக்கெட்டில் பணத்தை மீண்டும் வைத்துக் கொண்டான். ஜீவாவின் செயலை பார்த்த மாஸ்டருக்கு கோபப்படுவதா கடந்து செல்வதா என புரியாமல் இருந்தது. பின் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு முகத்தை இயல்பாக மாற்றி நிமிர்ந்து நின்று என ஓரிரு முறை இருமினார். வாழ்த்துக்கள் தம்பி, உனக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கு. காலையில யார் மூஞ்சில முடிச்சியோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷம். அதுக்காக நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த பிரச்சனைய நான் தொடர விரும்பல. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, நான் இங்கிருந்து இப்ப கிளம்பணும் என மாஸ்டர் சொல்வதை கேட்டு ஜீவா கண்களை சுருக்கி பார்த்தான். ஜீவாவிற்கு மாஸ்டரை பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருந்தது. ஒரு கைதேர்ந்த ஏமாற்றுக்காரன் உண்மை வெளிவந்தவுடன் திணறுவான் என நினைத்த ஜீவாவிற்கு அதிர்ச்சி கொடுப்பது போல் இயல்பாக பேசினார் மாஸ்டர். ஜீவாவிடம் மேலும் மோதி தன்னை மக்கள் முன் நிரூபிக்க மாஸ்டர் நினைக்காதது ஜீவாவை ஆச்சரியப்படுத்தியது. மாஸ்டர் ஏற்கனவே இங்கிருந்து மக்களை முட்டாளாக்கி நிறைய சம்பாதித்து விட்டார் என்பதால் இந்த பிரச்சனையை இழுத்துக்கொண்டே போனால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம் என நினைத்து மாஸ்டர் பின்வாங்கி தந்திரமாக இந்த இடத்திலிருந்து கிளம்ப நினைத்தார். என்ன மாஸ்டர், இப்படி பாதியிலேயே போனா எப்படி? உங்களோட ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் சுத்தி நிற்கும் போது இப்படி அவங்களை ஏமாத்திட்டு கேமை ஸ்டாப் பண்ண உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது என ஜீவா மர்மமாக சிரித்துக் கொண்டே கேட்டான். ஆமா மாஸ்டர், நீங்க போகாதீங்க, ஒரு பொருள் தானே மிஸ் ஆச்சு, அடுத்த பொருளை கண்டுபிடிச்சு நீங்க யாருன்னு காட்டுங்க. மாஸ்டர், நீங்க போகாதீங்க பிளீஸ், நாங்க உங்களை இப்பவும் நம்புறோம் மாஸ்டர் என பலர் மாஸ்டரிடம் கெஞ்சத் தொடங்கினார்கள். மாஸ்டர் எதிரியை குறைத்து மதிப்பிட்டார். மீண்டும் ஒரு முறை அவமானப்பட்டால் இதுவரை சேர்த்து வைத்திருந்த நற்பெயர் அனைத்தும் காணாமல் போய்விடும் என மாஸ்டருக்கு நன்றாக தெரியும்.
இனியும் தாமதிக்காமல் மீண்டும் கூட்டத்தை பார்த்து ஒருமுறை கையசைத்து, நண்பர்களே, உங்கள் அன்புக்கு நன்றி. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால இப்ப நான் போகிறேன், பாய் பாய் என சொல்லிக்கொண்டு மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பினார். ஜீவா மாஸ்டர் முன்னால் நின்று அவரை போக விடாமல் தடுத்தான். என்ன மாஸ்டர், திடீர்னு ரொம்ப வேகமா கிளம்புறதுலயே குறியா இருக்கீங்களே. சரி, நம்ம கேம விடுங்க, வேற விஷயம் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் என ஜீவா முன்னால் நின்று கூறினான். என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு என மாஸ்டர் கோபமாக கேட்டார். இதோ இந்த பெரியவரை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும் என அருகில் இருந்த ஒரு பெரியவரை கை காட்டி கூறினான் ஜீவா. அந்த பெரியவர்தான் மாஸ்டர் கைகாட்டிய பொருளை 80,000 கொடுத்து வாங்கியவர். அவர் வாங்கிய பெரிய குவளையை புதையல் என நினைத்து கட்டிப்பிடித்து நின்று கொண்டிருந்தார். ஜீவா தன்னை கைகாட்டி சொல்வதை பார்த்து, என்னாச்சு சொல்லுங்க என கேட்டுக்கொண்டு முன்னால் வந்து நின்றார். மாஸ்டர் சொன்னதா கண்ணை மூடிக்கிட்டு 80,000 கொடுத்து ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கீங்களே, அது ஏதோ பெரிய பொக்கிஷோன்னு நினைச்சுக்கிட்டு தானே இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க 80,000 வாங்கின பொருளோட மதிப்பு ₹1 கூட இல்ல என ஜீவா சொன்னதும் அந்த பெரியவரின் முகம் மாறியது. கோபமாக ஜீவாவை திட்டினார். என்ன பைத்தியமா நீ, ₹1 கூட வராதா இது, மாஸ்டரையே தப்பா சொல்றியா என ஜீவாவை பார்த்து கோபமாக கேட்டார். ஜீவா சிரித்துக்கொண்டு, நீங்க ரொம்ப நம்பிக்கையா வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வழி இருக்கு. இவ்வளவு பெரிய குவளைய சுத்தம் பண்ண கண்டிப்பா ஒரு நாள் ஆகும். ஆனா இதுல எந்த பொக்கிஷமும் இல்ல. அதனால இப்பவே இத தரையில போட்டு உடைச்சு பாருங்க. உள்ள எதுவும் இல்லைன்னா மாஸ்டர் பொறுப்பு. உள்ள முக்கியமான பொருள் இருந்தா உங்களோட 80,000 நான் கொடுக்கிறேன் என ஜீவா தீர்க்கமாக கூறினான். என்னது, அத உடைக்கணுமா என அதிர்ச்சியாக கேட்டார் அந்த பெரியவர். ஆமா, உடைச்சா உடனே தெரிஞ்சிரும், அதுக்கு பணமும் தரேன்னு அந்த பையன் சொல்றான், இதுல உங்களுக்கு நஷ்டமே இல்ல, இவன் சொல்றது சரிதான் என கூட்டத்தில் சிலர் கூறினார்கள். பெரியவர் திடீரென யோசிக்க தொடங்கினார். கொஞ்ச நேரம் முன் ஜீவா இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அதை பெரியவர் நம்பியிருக்க மாட்டார். ஆனால் இப்போது ஜீவா ஒரு மதிப்புமிக்க நீலமணியை கண்டுபிடித்து அதை பெரும் தொகைக்கும் விற்றிருந்தான். ₹200 வாங்கிய பொருள் கிட்டத்தட்ட 765 மடங்கு லாபத்திற்கு விற்கப்பட்டதை பார்த்ததும் பெரியவர் மனம் கொஞ்சம் தடுமாறியது. பயப்பட வேண்டாம், உண்மையா அதுல மதிப்புமிக்க பொருள் இருந்தா அவ்வளவு சீக்கிரம் உடையாது. கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் பாதி விலைக்கு போகும். மீதி பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி பார்த்தாலும் உங்க பணம் சேஃப் தான் என ஜீவா நம்பிக்கையாக கூறினான். என பெரியவர் அதை உடைக்க முடிவெடுத்து தரையில் அந்த குவளையை தூக்கி வீசினார். என்ற சத்தத்துடன் குவளை உடைந்து அங்கும் இங்கும் சிதறி விழுந்தது. சுற்றியிருந்த கூழாங்கற்கள், மண், சகதியும் சிதறி கிடந்தது. உள்ளே ஒரு சிறு குவளை மட்டுமே இறுதியாக இருந்தது. என்னது, இதுக்குள்ளேயும் அதே மாதிரி சின்ன குவளைதான் இருக்கு என சொல்லிக்கொண்டு பெரியவர் முழித்தார். சுற்றி இருந்தவர்களுக்கும் அது வெறும் குவளை என ஒரே பார்வையில் புரிந்தது. இந்த குவளை மிகவும் பழசுனாலும் யாரும் இதை வாங்க நினைக்க மாட்டாங்க. 80,000 வாங்கினது ₹10 கூட விற்க முடியாது என கூட்டத்தில் முணுமுணுத்தனர். என்ன நடக்குது இங்க என பெரியவர் அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டு குவளையை பார்த்தார். பெரியவர் தன் முழு நம்பிக்கையையும் மாஸ்டர் மீது வைத்து இந்த பொருளை வாங்கினார். இதில் நல்ல லாபம் கிடைக்கும் என்று கூட நம்பினார். ஆனால் அந்த நம்பிக்கையில் திடீரென பெரிய கல் விழ என்ன செய்வது என்று புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன உங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிருக்க? மாஸ்டரோட திருவிளையாடல் தான் இது. என்னோட கணிப்பு சரினா மாஸ்டரும் இங்க இருக்கிற வியாபாரியும் ஒரே டீமா இருக்கணும். உங்களை ஏமாத்த 2 பேரும் சேர்ந்து போட்ட டிராமா தான் இவ்வளவு நாளா நீங்க பார்த்தது. உங்களை நம்ப வச்சு கடைசியில மொத்தமா செய்யத்தான் இந்த மாஸ்டர் பிளான் என மாஸ்டரையும் வியாபாரியையும் ஒரு முறை பார்த்துவிட்டு ஜீவா மொத்த கதையையும் சொல்ல ஆரம்பித்தான். ஒவ்வொரு தடவையும் மாஸ்டர் எப்படி கரெக்டா பொக்கிஷத்தை சூஸ் பண்ணாருன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே பதில் கிடைக்கும். ஒரு தடவை கூட உங்க முன்னாடி பொருளை சுத்தம் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டா? இந்த வியாபாரி உள்ள போய் வெளியே வந்து ஒரு பொருளை காட்டுவாரு. அது மாஸ்டர் சொன்ன பொருளா இல்ல உங்களை ஏமாத்த அவரே செட் பண்ணதான்னு யாருக்கு தெரியும் என ஜீவா சொன்னதும் சிலர் ஆம் என்பது போல் தலையசைத்தனர். இவன் சொல்றது உண்மையா இருக்கலாம் என்பது போல் அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர்.
ஜீவாவின் பேச்சில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டு மக்கள் மாஸ்டரை சந்தேகப்பட ஆரம்பித்தனர். மாஸ்டர் அவர்கள் தன்மீது வைத்திருந்த முழு நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கினார். அனைவரும் மாஸ்டரை சந்தேகத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் என்ற பெரும் சத்தம் வந்தது. மாஸ்டர் கைகாட்டிய இன்னொரு பொருளை ஒருவர் இந்த நேரத்தில் உடைத்தார். மண் சிதறி உள்ளே வெறும் களிமண் சிலை மட்டும் இருந்தது. அதுவும் பார்த்தாலே பயனற்ற சிலை போல் இருந்தது. சில காசுகளுக்கு கூட பிரயோஜனம் இல்லாததாக அந்த களிமண் சிலை இருந்தது. வேஸ்ட், இதுவும் வேஸ்ட். 60,000 ரூபாய்க்கு வாங்கினேன், நல்லா ஏமாத்திட்டாங்க என உடைந்த களிமண் சிலையை பார்த்து சத்தமாக கத்த ஆரம்பித்தார் அந்த நபர். முதல் இருவர் உடைத்து புலம்பிக் கொண்டு நிற்க, மற்றவர்கள் மனதை அடக்க முடியாமல் தாங்கள் வாங்கிய பொருட்களை ஒவ்வொருவராக தரையில் வீசி உடைத்தனர். இதுலயும் ஒண்ணு இல்ல. அட பாவி மாஸ்டர், என்னோடதுல மண்ணு கூட இல்லையாடா, நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட மாஸ்டர். ஒரு கணக்கீட்டாளருக்கு கண்டிப்பாக அவர் கணக்கில் பிழை வரத்தான் செய்யும். அது இயல்பான விஷயம்தான். ஆனால் எப்படி ஒருவர் சொல்லிய 9 பொருளும் குப்பையாக போகும்? கண்டிப்பாக இது ஏமாற்று வேலைதான் என மக்கள் முடிவு செய்தனர். மாஸ்டர் எவ்வளவு தந்திரமாக இவ்வளவு நாட்கள் தங்களை ஏமாற்றி கடைசியில் மொத்தமாக சுருட்ட நினைத்தார் என மக்கள் புரிந்து கொண்டு கோபத்தில் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். மக்கள் கோபமாக முறைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த மாஸ்டரும் வியாபாரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த நேரத்தில் ஓடினால் தப்பிக்கவும் முடியாது என மாஸ்டருக்கு நன்றாக தெரியும். எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து விடலாம் என நினைத்த மாஸ்டருக்கு ஜீவாவின் என்ட்ரி ஈடியாக விழுந்தது. நீங்க யாரும் இவன் சொல்றதை நம்பி என்ன சந்தேகப்படாதீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க யூகம் மிஸ் ஆகும். இது சாதாரண விஷயம்தான். மத்தபடி இவன் சொல்ற மாதிரி எனக்கும் இந்த வியாபாரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன நம்புங்க என கூட்டத்தை பார்த்து கூறினார். எபிசோட் 35. மாஸ்டர் அமித் சுற்றி இருந்த மக்களை சமாளிக்க என்ன செய்தாலும் அது வீண் என அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நப்பாசையில் சமாளிக்க முயன்றும் யாரும் மாஸ்டரின் பேச்சை கேட்க தயாராக இல்லை. கூட்டத்தில் கலவரம் வெடித்தது. மக்கள் ஒரு வியாபாரியை கூட விடாமல் விரட்டி அடித்தனர். விடாத அவன, சும்மா விடக்கூடாது, ஏமாத்துக்காரனுங்க, மலமுழுங்கி மாடுகளா! மக்கள் ஆவேசமாக கத்திக்கொண்டு அடித்து நொறுக்கினர். இந்த பிரச்சனை தொடங்கும் முன்பே ஜீவா அங்கிருந்து கிளம்பியிருந்தான். இந்த உலகம் ரொம்ப பெரியது. இங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்பும் பெரியது. அதனால் அவர்களின் ஏமாற்றமும் பெரிதாக இருக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. இங்கு வாய்ப்பு கிடைத்தால் யாரையும் ஏமாற்ற முடியும் என்ற நிலைதான் இருந்தது. இதையெல்லாம் சரி செய்ய வந்த கடவுள் ஜீவா இல்லை. அவன் தனக்கான வழியில் செல்லும் சாதாரண மனிதன்தான். ஆனால் மாஸ்டர் ஜீவாவின் பாதையில் குறுக்கிட்டு மொத்தமாக மாட்டிக்கொண்டார். இப்போது ஏமாற்றப்பட்ட மக்கள் தங்கள் பிரச்சனைகளை அவரவர் வழியில் பார்த்து கொள்ள முடிவு செய்துவிட்டார்கள். ஜீவாவும் பிரச்சனைக்கு தீர்வை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சந்தையின் மறுபக்கம் நடக்கத் தொடங்கினான். ஜீவா சிறிது தூரம் நடந்த பின் ஒரு பெரிய கடை அவனுக்கு எதிரில் தெரிந்தது. அதில் பல்வேறு வகையான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இங்க நிறைய புக்ஸ் இருக்கும் போல என சொல்லிக்கொண்டு கடைக்குள் நுழைந்தான் ஜீவா. அந்த கடையில் மருந்துகள், ஆயுதங்கள் மற்றும் புத்தகங்கள் என அனைத்தும் இருந்ததால் ஜீவா உள்ளே சென்றான். வெல்கம் சார், புக்ஸ் வாங்க வந்திருக்கீங்களா? என்ன புக் வேணும் என ஒரு பெண் ஜீவா உள்ளே நுழைந்ததும் பணிவாக கேட்டாள். அந்த பெண்ணுக்கு தோராயமாக ஒரு 18 வயது இருக்கும். பார்க்க அழகாகவும் அப்பாவியாகவும் இருந்தாள். ரித்திகா போல் இவள் முகமும் வசீகரம் கொண்டதாய் இருந்தது. டான் 6 ஸ்டேஜ் பத்தி இருக்கிற புக்ஸ் வேணும், கிடைக்குமா என ஜீவா தான் வந்த நோக்கத்தை கூறினான். என்னது, டான் 6ஆ? நீங்க என்ன காமெடி பண்றீங்களா? அந்த மாதிரி காஸ்ட்லி புக்கெல்லாம் எங்கள மாதிரி சின்ன கடையில கிடைக்காது. எங்களுக்கு அது சேல் பண்ண ரைட்ஸும் இல்ல. ஆனா சில பேசிக் புக்ஸ் எங்க கிட்ட இருக்கு, நீங்க அதை வேணா பாருங்க என கையை விரித்து கூறினாள் அந்த பெண். கடையின் உள்ளே மனித உடல் ஆய்வு, பெரிய மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு போன்ற புத்தகங்கள் தான் நிரம்பி வழிந்தது. சரி, அப்போ டான் 6 ஸ்டேஜ் பத்தின புக்கெல்லாம் எங்க கிடைக்கும் என ஜீவா கேட்டான். அந்த புக்கெல்லாம் சேல் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த மார்க்கெட் ஃபுல்லா சுத்தினாலும் நீங்க கேட்கிற புக்ஸ் கிடைக்காது. ஆனா அந்த புக்கு வச்சிருக்கிற நிபுணர்கள் கிட்ட டான் 6 பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என அந்த பெண் சொன்னதும் ஜீவா கண்கள்
நம்பிக்கையில் ஒளிர்ந்தது. அப்போ அந்த மாதிரி நிபுணர்கள் எங்க இருப்பாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என ஜீவா ஆர்வமாக கேட்டான். ஜீவாவை பொறுத்தவரை ஒரு முறை புத்தகத்தை புரட்டினாலே அந்த புத்தகத்தின் நகல் மாய லைப்ரரியில் தோன்றும். எது தேவையோ அதை தனியாக பிரித்தும் கொடுக்கும் என்பதால் ஜீவாவிற்கு இம்மி அளவு வாய்ப்பு கிடைத்தாலும் போதும் என நினைத்தான். நீங்க கேட்கிற புக்கெல்லாம் ஒருத்தங்கிட்ட இருக்கு, ஆனா என இழுத்தாள் அந்த பெண். என்ன முழுசா சொல்லாம பாதியில நிறுத்துறீங்க? சொல்லுங்க, என்ன ஆனா என ஜீவா புருவத்தை உயர்த்தி கேட்டான். இல்ல, எனக்கு அவரை தெரியும், ஆனா அவர் ஒரு மாதிரியான ஆளு. அவர் நல்ல மூட்ல இருந்தா அவரோட எல்லா புக்கையும் நாம பார்க்கலாம். ஆனா மோசமான மூட்ல இருந்தார்னா அவர் வீட்டுக்குள்ள நுழைய கூட விடமாட்டாரு. அவர் எப்ப என்ன மூட்ல இருப்பார்னு அவருக்கே தெரியாது என அந்த பெண் உதட்டை பிதுக்கி கூறினாள். இப்படியெல்லாமா இருக்காங்க? சரி, அவர் பேரு, அட்ரஸ் ஏதாவது உங்களால தர முடியுமா என ஜீவா வேகமாக கேட்டான். அந்த பெண் சிரித்துக்கொண்டே, உங்க நல்ல நேரம், எனக்கு இன்னைக்கு கடையில வேலை முடிஞ்சது. இப்போ கடை க்ளோஸ் பண்ற டைம் தான். நான் உங்களை கூட்டிட்டு போறேன், டோன்ட் வரி என்றாள். என்னங்க சொல்றீங்க? நீங்களே கூட்டிட்டு போறீங்களா? உங்களை விட உங்க மனசு அழகா இருக்குங்க, போலாம் வாங்க என உற்சாகமாக சொல்லிக்கொண்டு ஜீவா கடையிலிருந்து வெளியே வந்தான். அந்த பெண்ணும் சிரித்துக்கொண்டு கடையை மூடிவிட்டு ஜீவாவுடன் நடந்தாள். அப்புறம் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நானும் கேட்க மறந்துட்டேன் என அந்த பெண் கேட்க, என் பேரு ஜீவா, உங்க பேரு என்றான். என் பேரு பாவனி என அந்த பெண் சொல்லிக்கொண்டு சில விஷயங்களை இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். சிறிது தூரம் சென்றதும், ஆமா, எப்படி நீ சொல்றவர்கிட்ட நிறைய புக் இருக்கும், அவருக்கு எப்படி அதெல்லாம் கிடைச்சது என ஜீவா கேட்டான். இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல, அவர் அப்பவே ஃபேமஸான டீச்சர். ஒரு காலத்துல ராஜாக்கே கிளாஸ் எடுத்திருக்காரு. அரச நூலகத்திற்கு வரவும் போகவும் அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அதனால அவர்கிட்ட இல்லாத புக்கே இல்ல என பாவனி கூறினாள். ஓ, ராஜாவுக்கே கிளாஸ் எடுத்தவரா அவரு? சூப்பர் சூப்பர். அவர் பேர் என்ன என ஜீவா ஆர்வமாக கேட்டான். அவர் பேரு ராஜேந்திரன். அவரு ராஜா சந்திரனோட ஆசிரியராய் இருந்தாரு. இந்த ராஜாவோட நுட்பம், அவரோட நிலை எதுவும் யாருக்கும் தெரியாது. அவர் ரொம்ப வலிமையானவரு. அவர்கிட்ட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது. ராஜா இப்படி இருக்க ராஜேந்திரன் தான் காரணம்னு கேள்விப்பட்டிருக்கேன் என பாவனி பெருமையாக கூறினாள். ராஜாக்களுக்கு மிகவும் திறமை வாய்ந்த ஆசிரியர்களை மட்டுமே நியமித்தனர். மேஜிக் ஸ்கூல் பிரின்சிபலை விட அதிக வலிமை கொண்டவராக இருந்தால் மட்டுமே ராஜாவுக்கு ஆசிரியராகும் தகுதி கிடைக்கும். நாம பார்க்க போற ஆசிரியர் தான் ராஜாவுக்கு ஓவியம், நுட்பம் என சில கலைகளை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியராய் இருந்தாரு. அதனால அவருக்கு ராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதைய எல்லாரும் கொடுப்பாங்க. ராஜாவும் அவரை ரொம்ப மரியாதையா நடத்துவாரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் முன்னால எப்படி நடந்துக்கணும்னு நல்லா யோசிச்சு நடந்துக்கங்க. கொஞ்சம் மரியாதை மிஸ் ஆனா கூட உள்ள விடாம துரத்தி விட்டுருவாரு, புரியுதா என பாவனி கேட்க, ஜீவா என்பது போல் தலையசைத்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் அங்க வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க புக் பாருங்க, என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்பவே சொல்லிட்டேன் என பாவனி கூறினாள். உங்களை ஒரு சின்ன தொந்தரவு கூட பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் என தலையில் கை வைத்து கூறினான் ஜீவா. மறுபடியும் சொல்றேன், அந்த சாருக்கு பணிவான ஆள்தான் பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் தலைய ஆட்டணும். அவரை மாதிரி வயசான ஆளுங்களுடைய ஒப்பீனியன் உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அவர் சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஆர்குமெண்ட் பண்ணவே கூடாது என பாவனி மீண்டும் நினைவுபடுத்தினாள். பின் சந்தையை விட்டு வெளியே வந்து சிறிது தூரம் நடந்த பின் ஒரு வீட்டை இருவரும் அடைந்தனர். இதான் மாஸ்டர் ராஜேந்திரன் வீடு என அந்த வீட்டை கை காட்டிக் கோரினாள் பாவனி. அந்த வீடு பார்க்க பெரியதாகவோ ஆடம்பரமாகவோ இல்லை. ஒரு சாதாரண குடிமகனின் வீடு போல்தான் இருந்தது. ஒரு பெயர் பலகை கூட வெளியில் இல்லாமல் இருந்தது. என்னது, ராஜாவோட ப்ரொஃபசர் வீடு இதுவா என உதட்டை சுருக்கினான் ஜீவா. என்ன அப்படி பாக்குறீங்க? ராஜாவுக்கே கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் வீடு இவ்ளோ சாதாரணமா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. ராஜேந்திரன் மாஸ்டருக்கு ஆடம்பரம் பிடிக்காது, அதான் இவ்ளோ எளிமையா இருக்காரு. ராஜா சொல்லி கூட அவர் கேட்கல என பாவனி சொல்ல, கிரேட் என்றான் ஜீவா. ராஜேந்திரன் மீது மேலும் ஜீவாவுக்கு மரியாதை கூடியது.
வீட்டின் கதவை ஜீவா தட்ட முயன்றபோது எதிரில் வாகனம் ஒன்று வந்தது. குதிரைகளின் சத்தம் அந்த தெரு முழுவதும் எதிரொலித்தது. இருவரின் முன் வாகனம் நின்றது. ஒரு சிறுவன் வாகனத்திலிருந்து இறங்கி நின்றான். 18 வயதுடையவன் போல் அந்த சிறுவன் இருந்தான். வெள்ளை உடை அணிந்திருந்தான். ஒல்லியான தேகத்தோடு பார்க்க அழகாகவும் இருந்தான். அவன் பெரிய குடும்பத்து பையன் என ஒரு பார்வையில் சொல்லிவிடும் அளவுக்கு அவன் தோற்றம் இருந்தது. அந்த சிறுவன் மெல்ல முன்னால் நடந்து வந்து, "ஏ சின்ன பொண்ணு, நீ எங்க இங்க?" என்று இனிமையாக கேட்டான். அவன் கேட்ட விதமே பாவனியை நன்கு தெரிந்தவன் போல் இருந்தது. "எனக்கு பாவனின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அத சொல்லி கூப்பிடுங்க பெரியவரே" என பாவனி சிறுவனிடம் கிண்டலாக கூறினாள். என்ன கிண்டலா? ஏதோ உங்க ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் பழக்கங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்லனா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம குதிரை மேல ஏத்தி விட்டுருவேன் என சிரித்துக் கொண்டே கூறினான் அந்த சிறுவன். இன்னைக்கு யார் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிடும், அப்புறம் பார்க்கலாம் யார் குதிரை மேல ஏறான்னு என பாவனியும் பதிலுக்கு கூறினாள். "கவலைப்படாத, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு" என சொல்லிக் கொண்டு திடீரென அருகில் இருந்த ஜீவாவை பார்த்து சிறுவன் குழப்பமாக, "ஏ சின்ன பொண்ணு, யாரிது புதுசா? வெளியூர்காரர்களையெல்லாம் இங்க கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?" என சிறுவன் பாவனியை பார்த்து கேட்டான். "ஏன், கூட்டிட்டு வந்தா இப்ப என்ன தப்பு?" என பாவனியும் சிறுவனை முறைத்துக் கொண்டு கேட்டாள். பின் ஜீவாவை பார்த்து சிறுவன் கோபமாக, "நீ யாரா வேணாலும் இரு, ஆனா சின்ன பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு, அதான் உனக்கு நல்லது" என எச்சரித்தான். சிறுவன் ஏன் இப்படி திடீரென பேசுகிறான் என ஜீவாவுக்கு புரியவில்லை. நாம இங்க வந்தது புத்தகம் வாங்கத்தான், இது என்ன புது பிரச்சனை என ஜீவா குழப்பமாக பார்த்தான். ஏற்கனவே ஜீவாவுக்கு இதுபோன்ற பிரச்சனையில் அனுபவம் உள்ளது. இதுபோல்தான் ரித்திகா விஷயத்திலும் சாதாரணமாக ஆரம்பித்த பிரச்சனை பிரளயமாக வெடித்தது. அதுபோல் இதுவும் ஆரம்பிக்கிறதே என ஜீவா நினைத்துக் கொண்டு, "நீ என்ன சொல்றேன்னு புரியல, நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத தம்பி" என ஜீவா சிறுவனிடம் கூறினான். நான் சொன்னது எப்பவும் மனசுல இருக்கணும்" என சிறுவன் சொல்லிக்கொண்டு ஜீவாவை முறைத்தபடி கடந்து சென்று கதவை தட்டினான். சிறுவன் கதவை தட்டிக் கொண்டிருக்கும் போது பாவனி ஜீவாவை பார்த்து, "நீங்க அப்படி அவன்கிட்ட பேசிருக்க கூடாது" என மெதுவாக கூறினாள். "ஏன்?" என ஜீவா ஆச்சரியமாக கேட்டான். ஜீவா முகத்திலிருந்த குழப்பத்தை பார்த்த பாவனி, "அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு அவன்கிட்ட பேச எப்படி தைரியம் வந்துச்சு?" என முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்டாள். ஜீவாவுக்கு உண்மையில் அவன் யார் என தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஜீவாவின் முகம் இன்னமும் அதே குழப்பத்தில்தான் இருந்தது. "நீ என்ன சொல்றேன்னு எனக்கு நிஜமா புரியல. யார் அந்த பையன்?" என மீண்டும் குழப்பமாக கேட்டான். "நீங்க" என பேச வந்து பல்லை கடித்துக் கொண்டு நின்றாள் பாவனி. ஒரு முட்டாளை அழைத்து வந்திருக்கிறோமோ என நினைத்து சந்தேகமடைந்தாள். யார சொல்லி என்ன பயன் என நினைத்துக் கொண்டு எதிரில் இருப்பவரின் அடையாளத்தை அவனிடம் சொல்லி புரிய வைப்போம் என நினைத்து பாவனி ஜீவாவை பார்த்து, "அவன் வேற யாரும் இல்ல, அஜயின் ஒரே மகன் விஜய்" என்றாள். அஜய் நாட்டின் மிகப்பெரிய தளபதி. அவருக்கு மேல் அரசர் மட்டுமே இருந்தார். தான் சரிக்கு சமமாக பேசியதுதான் விஜய் எனத் தெரிந்ததும் பயந்து போய் மன்னிப்பு கேட்பான் என நினைத்து ஜீவாவை பார்த்தாள் பாவனி. ஆனால் அவள் கனவில் கூட எதிர்பார்க்காதவாறு ஜீவா மீண்டும் குழப்பமாக புருவத்தை உயர்த்தி, "அஜயா? யாரது?" என வெறுமனே கேட்டான். பாவனியின் கண்முன் இருள் பரவி இதயம் உடைவது போல் உணர்ந்தாள். "அஜய் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க இந்த உலகத்துலதான் இருக்கீங்களா, இல்ல வேற கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்களா?" என முறைத்துக் கொண்டு கேட்டாள் பாவனி. ஜீவாவை இங்கு அழைத்து வந்ததை நினைத்து வருந்தினாள் பாவனி. ஒரு முட்டாளுக்கு உதவி செய்கிறோமே என கவலைப்பட்டாள். ஆனால் ஜீவா உண்மையில் நடிக்கவில்லை. அவன் வேறு உலகத்திலிருந்து வந்தவன்தான். இதற்கு முன் இருந்த ஜீவாவிற்கு கூட அஜய் என்ற தளபதியை பற்றி தெரியாது. நாட்டு நடப்பை பற்றி அவன் அறிந்து கொள்ள என்றும் முயற்சி செய்ததில்லை. அதனால் அவன் நினைவுகளில் கூட இதை பற்றி எந்த தகவலும் ஜீவாவுக்கு கிடைக்கவில்லை. கதவை திறந்து ஒருவர் வெளியில் வந்து பணிவாக வரவேற்றார். "நான் இப்போ ரெடி, எனக்கு இந்த முறை நல்ல ஆலோசனை கொடுப்பீங்கன்னு நம்புறேன்" என கதவு திறந்ததும் உற்சாகமாக கூறினான் விஜய்.
வெளியில் மூவரும் நிற்பதைப் பார்த்த வேலைக்காரன் பணிவாக தலை குனிந்து மூவரையும் உள்ளே அழைத்துச் சென்றார். ஜீவா வீட்டிற்குள் நுழைந்ததும் சுற்றியும் பார்த்தான். வீடு மிக எளிமையாக இருந்தது. வீட்டின் உள்ளே நுழைய நுழைய பெரும் அமைதி நிலவியது. பார்வைக்கு புதிதாகவும் அழகாகவும் பல விஷயங்கள் தெரிந்தது. வாவ், பெயிண்டிங் மாதிரி இருக்கு இந்த வீடு என ஜீவாவால் முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. ஜீவா முணுமுணுத்ததைக் கேட்டு, ஓ, உங்களுக்கு பெயிண்டிங்லாம் தெரியுமா என வேலைக்காரன் பின்னால் திரும்பி வேகமாக கேட்டார். ஜீவா திருவென முழித்துக்கொண்டு தலையை மட்டும் ஆட்டினான். என வேலைக்காரன் சிரித்துக்கொண்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது, வேடிக்கை மட்டும்தான் பாப்பேன்னு. ஆனா எங்க ஐயா அப்படி இல்ல, அவரே ரசிச்சு ரசிச்சு இந்த வீட்டை ஃபுல்லா ஒரு ஆர்ட் மாதிரி மாத்தி வச்சிருக்காரு என வேலைக்காரன் பெருமையாக சொல்லிக்கொண்டு விருந்தோம்பல் அறைக்கு அழைத்துச் சென்றார். விருந்தோம்பல் அறையும் பல வண்ண ஓவியங்களால் நிறைந்திருந்தது. எளிமையாக வெளியிலிருந்த வீடு உள்ளே உள்ள ஓவியங்களால் ஆடம்பர அரண்மனை கூடம் போல மாறியிருந்தது. அந்த அறை கம்பீரமான சுவரால் மூடப்பட்டிருந்தது. மூவரையும் அமர வைத்துவிட்டு வேலைக்காரன் கிளம்பும்போது, நான் உள்ள போய் மாஸ்டர் கிட்ட நீங்க வந்திருக்கிற விஷயத்த சொல்றேன் என பணிவாக கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றார்.